வெல்கம் பேக் டு ஷைனிங் சோல் சேனல். இன்றைக்கி நம்ம பெருமாளோட தசாவதாரத்தில் மிக முக்கிய அவதாரமான 5வது அவதாரம் வாமன அவதாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரோட 10 அவதாரங்களில் முதல் 4 அவதாரங்களுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாள் அவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிப்பு அப்படிங்கிற அரக்கனை வதம் செய்கிறாரு. ஹிரண்யகசிப்பு அவரோட மகன் பிரகலாதன், பிரகலாதனோட மகன் விரோச்சனாவோட மகன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. அதாவது பிரகலாதனுக்கு இவர் பேரன், ஹிரண்யகசிப்போட கொள்ளு பேரன். மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் தீவிர விஷ்ணு பக்தனாக இருக்காரு. 3 உலகத்தையும் ஆட்சி செய்துட்டு வந்துட்டுருக்காரு. 3 உலகத்தையும் ஆட்சி செய்தாலும் அவருக்கு ஆசை அடங்கலை. தேவலோகத்தையும் தான் ஆட்சி செய்யணும், இந்திர பதவியை தான் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அஸ்வமேதை அப்படிங்கிற மிகப்பெரிய யாகத்தை செய்கிறாரு. இந்த யாகம் செய்கிறது மூலயமா இவர் இந்திரலோகத்தில் இருக்க தேவேந்திரத்தோட பதவியை இவர் எடுத்துக்க முடியும், அந்த சிம்மாசனத்தில் இவர் அமர முடியும். அதன் நோக்கமாக இந்த யாகத்தை அவர் திருமாலை நோக்கி செஞ்சுட்டு வராரு. இவர் பூலோகத்தில் இந்த யாகத்தை செஞ்சிட்ருக்காரு. இந்த யாகம் ஒரு 3/4 ஒரு 70-80% முடியும் போது என்ன நடக்குது, இந்திரலோகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவேந்திரனோட சிம்மாசனம் பற்றி எரிய ஆரம்பிக்குது. இவர் பூலோகத்தில் செய்யக்கூடிய அந்த ஒரு யாகத்தின் பலனாக இந்த மாதிரி அதோட தாக்கம் தேவலோகத்து அளவுக்கு இருக்குது. இவரோட சிம்மாசனத்துக்கு தானே இவர் ஆசைப்படுறாரு, அது பற்றி எரிய ஆரம்பிக்குது. இதனால் குழப்பமும் அதிர்ச்சியும் அடைந்த தேவர்கள், இந்திரன் எல்லாருமே ரொம்பவே எதனால் இந்த மாதிரி ஒரு செயல் நடக்குது அப்படின்னு குழம்பி போகிறாங்க, பதறி போகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்த நாரதமுனி அவர்கள் விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறாரு. பூலோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிற அசுரகுலத்தை சேர்ந்தவர் தேவலோகத்தை ஆட்சி செய்யணும், இந்திர பதவியை அடைஞ்சு தேவேந்திரனோட சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய யாகமான அஸ்வமேத யாகத்தை பண்ணிக்கிட்டு வராரு. அது 3/4 முடிஞ்சிருச்சு. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இப்போது தேவேந்திரனோட சிம்மாசனம் பற்றி எரியுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்ட தேவேந்திரனும் இந்திரர்களும் எல்லாருமே ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர், 3 உலகத்தையும் ஆளக்கூடியவர், இந்திரலோகத்தையும் எப்படி ஆளலாம் அப்படின்னு நினைக்கிறது. அசுரலோகத்தில் இருக்க ஒருத்தர் அசுர குலத்தை சேர்ந்தவர் 3 உலகத்தை ஆள்றது சரி, ஒரு வகையில் சரி. ஆனால் அசுரர்கள் வேற, தேவர்கள் வேற. தேவலோகத்தை அவர் காண்றது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது, முறையாக இருக்காது. இதனால் இந்திரனுக்கு அவரோட பதவிக்கே பாதிப்பு ஏற்படலாம். இதனால் தேவர்கள் எல்லாமே ரொம்பவே குழம்பி போகிறாங்க, ரொம்பவே கவலை அடைகிறாங்க. இதுக்கு ஒரே வழி நம்ம திருமாலை நோக்கி அவர்கிட்ட போயிட்டு நம்ம முறையிடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமாளை நோக்கி அவரோட இடத்துக்கு வைகுண்டத்துக்கு போகிறாங்க. வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணு பகவானை சந்தித்த அவர்கள் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, இதனால் தேவேந்திரனோட சிம்மாசனமே பற்றி எரியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவர் மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் யாகம் செய்கிறதே பெருமாளை நோக்கி தான். தீவிர விஷ்ணு பக்தனாகவும் இருக்கார். அவர் இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் செய்கிறாரு. எல்லாமே நம்ம பெருமாளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியாமல் எதுவுமே ஒரு அணு கூட இந்த உலகத்தில் அசைய முடியாது இல்லைங்களா. எல்லாமே பெருமாளுக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, ஆமாம், அவன் என்னை நோக்கி இந்த மாதிரி அஸ்வமேதை அப்படிங்கிற ஒரு யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த யாகத்தோட பலன், யாருமே ஒரு தீவிரமாக ஒரு தவம் புரிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வரம், அதனுடைய பலன் அவங்க அடைவாங்க தானே, அது முறை தானே அப்படின்னு பெருமாள் அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு. நாரதமுனி என்ன சொல்கிறாருன்னா, அசுரகுலத்தை சேர்ந்தவன் எப்படி தேவேந்திரன் தேவரோட சிம்மாசனத்தில் உட்கார முடியும், அது முறை கிடையாது, சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் பெருமாளாகிய விஷ்ணுவாகிய நீங்கள் தான் வழி சொல்லணும், தேவர்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். இப்போவே அதனோட தாக்கம் தேவேந்திரன் சிம்மாசனம் அளவுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த அசம்பாவிதமும் நடந்துடாமல் நீங்கள் தான் எங்களுக்கு தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி நாரத முனிவர் கேட்குறாரு. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட பெருமாள் அவர்கள் இதற்காக ஒரு அவதாரம் எடுக்க முடிவு செய்கிறாரு. அப்படி அவர் எடுத்த அவதாரம் தான் வாமன அவதாரம். வாமன அவதாரம் எடுத்து எப்படி மகாபலி சக்கரவர்த்தியோட யாகத்தை தடுத்து நிறுத்துறாரு, எப்படி அவர் தேவேந்திரனோட சிம்மாசனத்தில் அமர விடாமல் பண்ணுறாரு, தேவர்களை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். பூலகத்தில் மகாபலி அவர்கள் யாகத்தை ஒரு 80% தாண்டி முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 10-15% தான் யாகம் முடியுது. யாகத்தோட முடிவான விஷயமா அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியான விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தானம் கொடுக்குறாங்க. மக்களுக்கோ இல்லை யாசிகர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க கேட்குற தானங்கள், அவங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்களோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பூர்த்தி பண்ணுற விதமாக அவங்க தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டா, இதை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா அஸ்வமேத யாகம் கம்ப்ளீட் ஆயிரும். இவர் தேவேந்திர சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும்.
வாமன அவதாரம், அதாவது உயரம் குறைவான ஒரு பிராமண சிறுவன அவதாரம் எடுத்த பெருமாள் அவர்கள் அந்த யாகம் நடந்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி ஒரு தானம் கேட்கறதுக்காக போகிறாரு. அந்த யாகத்தை வந்து மகாபலி சக்கரவர்த்தி அவர்களுக்கு அந்த யாகத்தில் கைட் பண்ணுறவர், வழித்துணையாக இருக்கவர் சுக்லாச்சாரியார். சுக்லாச்சாரியார் வந்திருக்கிறது கடவுள் அம்சம் பொருந்திய யாரோ தான் அப்படிங்கிறத பார்த்த உடனே உணர்றாரு. உணர்ந்துட்டு மகாபலி கிட்ட சொல்கிறாரு, உன்னோட கொள்ளு தாத்தா ஹிரண்யகசிப்புவை கொன்ற நரசிம்ம அவதாரம் எடுத்த சாட்சாத் விஷ்ணு பகவானை பார்க்கும்போது எனக்குள்ள என்ன உள்ளுணர்வு வந்ததோ அதே ஃபீலிங் தான் எனக்கு இப்போ வருது இந்த சிறுவனை பார்க்கும்போது. ஒரு மாதிரி ரொம்ப வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் வருது, ஒரு மரியாதை வருது, ஒரு பக்தி வருது அப்படிங்கிற மாதிரி அந்த வாமன அவதாரத்தில் உள்ள விஷ்ணு பகவானை பார்த்த உடனே சுக்லாச்சாரியார் கணிச்சிட்டு மகாபலிக்கிட்டையும் சொல்கிறாரு. மகாபலி என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, நரசிம்மர் அவர்கள் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பார்க்குறதுக்கே பயங்கரமான ஒரு அவதாரம் எடுத்து இரண்யகசிப்புவை வதம் செஞ்சார் இல்லையா. அது பார்க்கும்போது பயம் வர்றது, ஒரு படப்பிடிப்பு வர்றது ஓகே. இந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பிராமண சிறுவன், ரொம்ப உயரம் குறைவான ஒரு சிறிய ஒரு பிள்ளை மாதிரி இருக்கான், இவனை பார்த்து உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை, வந்திருக்கிறது சாட்சாத் விஷ்ணு பகவான் அவர்களே தான் அப்படிங்கிற மாதிரி சுக்லாச்சாரியார் சொல்கிறாரு. அங்கே வந்த வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அவர்கள் என்ன கேட்குறாரு அப்படின்னா, மகாபலி கிட்ட எனக்கு தானம் வேணும் அப்படி சொல்லி கேட்குறாரு. என்ன தானம் வேணும் அப்படின்னு மகாபலி கேட்குறாரு. அந்த நேரத்துலையும் சுக்லாச்சாரியார் அவர்கள் ரொம்பவே வந்து மகாபலியை எச்சரிக்கிறாரு. அவர் என்ன கேட்டாலும் நீ என்ன கொடுக்கறதா இருந்தாலும் கேட்குறதுலையும் கொடுக்கறதுலையும் மிக மிக கவனமாக இரு அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறாரு. வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து தனக்கான தானத்தை கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன நான் கேட்க போகிறேன், இந்த ஒரு ஏழை பிராமண சிறுவனாகி நான் வேறு என்ன கேட்டுற போகிறேன், எனக்கு 3 அடியில் நிலம் வேணும், அது நீங்கள் தானமாக கொடுக்கணும். அதுவும் நான் அது என்னோடய காலாலே அளந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா சிறுவன் ரொம்ப வந்து சின்ன ஒரு பாதங்கள் தான் இருக்கும் இல்லையா, நான் அதனாலே அளந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப அது கம்மியான ஒரு குவான்டிட்டி தான் இருக்க போது, அவ்வளோ நிலம் தான் அவர் கேட்குறாரு அப்படிங்கிறத வந்து அப்படின்னு நினச்சிக்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி. இவ்வளோதானா, சரி நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சுக்லாச்சாரியார் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறாரு. கொடுக்குற வாக்கு நீ கொடுக்குற, உன்னால் பண்ண முடியுமா, இல்லை நீ பண்ணாமல் கூட விட்டுரு, வேணாம், இதனால் வீண்டாத ஒரு விபரீதத்தில் நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறாரு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை, மகாபலியும் கேட்கல. மகாபலியோட மகனுமே வந்து என்னோடய தந்தை அவர்கள் தேவேந்திர நாகரில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இந்த யாகத்தோட இறுதி விஷயமான இந்த தானங்கள் எல்லாம் முடிச்சாதான் இந்த யாகம் வந்து முழுமையாக பூர்த்தி அடையும். அதுக்கப்புறம் தான் என்னோடய தந்தை அவர்கள் தேவேந்திரன் ஆக முடியும். நீங்கள் இந்த தானம் செய்யாமல் இவரை தடுக்கிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரோட மகனும் இவருமே வந்து சுக்லாச்சாரியாரை கேட்குறாங்க. ஆனால் சுக்லாச்சாரியாருக்கு வந்து உண்மையான விஷயம் என்ன நடக்க போகுது, இதனால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கணிச்சிட்டு தான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த தானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணீரை வந்து கையில் கொட்டி சங்கல்பம் செய்யணும். ஸோ சுக்லாச்சாரியார் தண்ணீரை நீ வந்து கொட்டி தானே அந்த தானத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவ, அதுவே நான் நடக்க விடாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய வண்டாக உருப்பெற்று அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த இதில் வந்து போய் பிளாக் பண்ணிடுறாரு. அதனால தண்ணி அந்த இடத்துல வர மாட்டேங்குது. அதை உணர்ந்த வாமனன் அவர்கள் அதை வந்து இது பண்ணிடுறாரு, அதை தடுத்து நிறுத்தி தண்ணீர் வர மாதிரி செஞ்சிடறாரு. ஸோ தானத்தையும் கொடுக்க முற்பட்டுறாரு மகாபலி அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக சிறிய உருவத்தில் இருந்த வாமனன் அவர்கள், நம்ம விஷ்ணு பகவான் அவர்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காரு. மிக 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 உயரமாக எல்லாரும் ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. இது சாட்சாத் வந்து விஷ்ணு பகவானே தான், கடவுளே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க. மிக உயரமாக வளர்ந்த அவர் தன்னோட முதல் அடியை, ஏன்னா 3 அடி அவர் வந்து நிலத்தை அளக்கணும் இல்லையா, முதல் அடியை பூமி மேலேயே வைக்கிறாரு. பூமியில் எங்கேயாச்சும் ஒரு 3 அடி நிலத்தை அளந்துக்கிறது எப்படி, பூமியவே வந்து 1 அடியாக அவர் வந்து அளக்கிறாரு. 2வது அடியை கொண்டு போய் வானத்து மேலே வைக்கிறாரு. ஸோ பூமியிலேருந்து வானத்தை 1 அடி 2 அடியில் அளந்துடுறாரு. இதை பார்த்து ரொம்பவே மிரண்டு போன மகாபலியோட மகன், நீங்கள் செய்கிறது நியாயமா, கடவுளாகிய நீயே வந்துட்டு ஒரு பரம்பொருளாகிய நீயே வந்து இந்த மாதிரி பண்ணலாமா, நீ தானம் கேட்க வந்தபோது எந்த உயரத்தில் இருந்த, இப்போது நீ அதை நிறைவேற்றிக்கும் போது நீ எந்த உயரத்துக்கு மாறுற. ஏன்னா ஒருத்தர் வளரும் போது அவரோட உயரமும் எடையும் வந்து அதிகரிக்கும் போது அந்த அடியுமே வந்து அதிகரிக்கும், பாதத்தோட அளவு எல்லாமே அதிகரிக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவர் மிக மிக உயரமாக போகிறதுனால பூமியையும் வானத்தையும் அளந்து முடிச்சிடுறாரு. நீ இந்த மாதிரி வந்து எந்த ரூபத்தில், எவ்வளோ சிறிய உருவத்தில் நீ வந்துட்டு எங்ககிட்ட தானம் கேட்டியோ அதே உருவத்துக்கு நீ திரும்ப வா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு.
அந்த உயரத்துக்கு திரும்ப வந்தாலும் விஷ்ணு பகவான் அவர்கள் தன்னோட பாயிண்டில் ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுளாகிய நீயே வந்து ஒரு ரூபத்தில் தானத்தை கேட்டுட்டு இன்னொரு ரூபத்தில் வந்து இந்த மாதிரி மாறி மாறி நீ வந்து அந்த தானத்தோட பொருளை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கோ இல்லை வந்து அரசர்களுக்கோ எப்படி தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். யாருமே வந்து தர்மம் பண்ணுறதுக்கு முற்பட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு மகாபலியோட பையன் அவர்கள் விஷ்ணு பகவான் அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போது வாமனன், அந்த வாமன ரூபத்தில் இருக்க விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தானம் அப்படிங்கிறது வேறு, தர்மம் அப்படிங்கிறது வேறு, ரெண்டுத்துக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுட்டு பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவர் சிறிய உருவத்தில் இருந்தாலுமே அந்த மகாபலியோட பையனை ஒரு சிறியவனே அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப இதாக சொல்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறா, தானம் வேறு தர்மம் வேறு அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னது தானம் வேறு தர்மம் வேறையா, ரெண்டும் ஒன்று தானே, என்ன அப்படி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யறது, இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இந்த இடத்துல தானம் கொடுத்தாலுமே, மக்களுக்கு அவங்க கேட்குறதெல்லாம் அவர் கொடுத்தாலுமே அதனோட எதிர்பார்ப்பு என்னென்னா யாகத்தை பூர்த்தி செஞ்சு தேவேந்திர பதவியை எடுக்கிறது தான். ஸோ இவர் பண்ண தானத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால் இது எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ கொடுத்தது கிடையாது, இது தர்மத்துலேயும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு மகாபலி கிட்ட கேட்குறாரு, 2 அடி வந்து நான் எடுத்துக்கிட்டேன், என்னோட 3வது அடியை வந்து நான் எங்கே வைக்கட்டும், ஏன்னா ஒரு 3 அடி நான் வந்து நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். முதல் அடியை பூமியிலையும் 2ஆம் அடியை வானத்துலையும் வச்சுட்டேன். 3வது அடி நீங்கள் தரேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் அது எப்படி நான் எடுத்துக்கிறது, எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மகாபலி அவர்கள் தன்னுடைய கிரீடத்தை வந்து எடுத்துகிட்டு என்னோட தலையில், என்னோட சிரசில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உலகளந்த பெருமாளாகிய விஷ்ணு அவர்கள் தன்னோட காலால் மகாபலியோட தலையில் அளக்குறாரு. தலை மேலே அவரோட பாதங்களை வச்சு 3வது அடியை அளந்து முடிக்கிறாரு. இப்படியாக கடவுளுக்கு அந்த 3, ஏன்னா பூமியில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து இவர் ஆண்டுட்ருக்காரு. பூமியில் இருக்க நிலத்தை அவர் கொடுக்கலாம், வானத்தையும் அளந்து முடிச்சிட்டாரு. பூமியிலேருந்து வானத்தில் உள்ள அந்த தூரத்தையும் அந்த நிலத்தையும் யாராலையுமே வந்து யாருக்குமே கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இதன்படி அவர் அளந்த அந்த 3 அடியையுமே மகாபலி வாமனனுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருச்சு. இதுவே வந்து விஷ்ணு பகவானோட திருவிளையாடல் மாதிரி தான். ஸோ இவ்வாறாக மகாபலி அவர்கள் யாகத்தை பூர்த்தி செய்ய விடாமல் தேவேந்திர பதவிக்கு போக முடியாமல் அதை தடுத்து நிறுத்திட்டாரு. தேவர்களையும் அவர் காப்பாற்றிட்டாரு, தர்மத்தை நிலைநாட்டிட்டாரு. என்னதான் இருந்தாலும் இவரோட பக்தியை மெச்சி உன்னுக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் எப்போவுமே நான் வந்து அருள் புரிவேன் அப்படின்னு மகாபலி கிட்ட சொல்லிட்டு வாமன ரூபத்தில் இருந்த பெருமாள் அவர்கள் விஷ்ணுவாக காட்சியளித்து எல்லாருக்குமே வந்து தன்னோட அருளை வழங்குறாரு. இந்த வாமன அவதாரத்தோட ரெஃபரன்சஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாலே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். தசாவதாரம் அப்படிங்கிற படத்தில் கிருஷ்ணரை பற்றின ஒரு பாடல் இருக்கும், முகுந்தா முகுந்தான்னு. அதில் இதனை பற்றின ஒரு பாடல் வரி வரும், வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய் அப்படிங்கிறது. அதுக்கான அர்த்தம் என்னென்னா இதுதான், ஒரு சிறிய உருவம், வாமனனாலே ஒரு சிறிய உருவம், உயரம் கொள்ளமான மனிதர்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்துட்டு நீ வானத்தையே அளந்து நின்றாய் அப்படிங்கிறது தான். இன்னொரு படம் வந்து ஜெய் நடித்த வாமனன் மூவி. இதில் என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு சின்ன பையனாக, லைக் எதுவுமே அவரால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி ஒரு யங்ஸ்டராக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் மிகப்பெரிய வேலைகளெல்லாம் செய்வார், நிறைய விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளமை வந்து ஒரு கேஸையே வந்து அவர் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி, அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சின்ன பையனாக இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப பெரிய விஷயத்தை வந்து செஞ்சுருப்பார் அந்த படத்தில். அதனால தான் அந்த படத்துக்கு வாமனன்னு டைட்டில் வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து வாமன அவதாரத்தோட ஒரு ஓவர்வியூ. விஷ்ணுவோட மித்த அவதாரங்களுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சிவபுராணம் மற்றும் மித்த கடவுள்களை பற்றின ரொம்பவே வந்து யாருமே சொல்லாத விஷயங்கள் எல்லாமே நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.